கூட அவங்க பேட்டியை பார்த்தேன். பெண்ணுரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒத்த லைன்ல இருந்துச்சு. அழுவதா, சிரிப்பதா, வயிறு குலுங்க சிரிப்பதா, அல்லது கண்ணீர் விட்டு அழுவதா என்னன்னே தெரியல. இது யாருக்கு சொல்லுகிறீர்கள்? மத்திய அரசுக்கு சொல்லுகிறீர்களா? இல்ல சித்தராமையாவுக்கு சொல்றீங்களா? இல்ல பினராயி விஜயனுக்கு சொல்றீங்களா? இல்ல சந்திரபாபு நாயுடுக்கு சொல்றீங்களா? யாருக்கு சொல்லுகிறீர்கள்? உங்களுடைய அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு இதை சொல்லுங்க. அவர் தான் தமிழ்நாட்டுல பெண் உரிமையை காப்பாற்ற வேண்டியவர் என்று சொன்னேன். அதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஒரு மனசுல நடுக்கம் வேண்டாமா? ஒரு பயம் வேண்டாமா? தூக்கி வாசல்ல உட்கார வேண்டாமா? டெல்லியில உட்கார்ந்துட்டான்ல, அரசாங்கம் செய்யலைன்னு சொல்லிட்டு கெஜ்ரிவாலுக்கு எதிராக அதிகாரிகளை உட்கார்ந்துருக்கான்ல, அந்த மாதிரி நீங்க உட்காந்தீங்க ஒரு முன் மாடலா இருக்கலாம். பதவி போயிரும், கழுத்தை பிடிச்சு முதல்ல வெளியே தள்ளிடுவாரு ஸ்டாலின். அனாதையா ரோட்ல நிக்கணும், எம்பி போயிடும். எம்பி என்கின்ற அதை ஒட்டிக்கிட்டு இருக்கணுங்கிறதுக்காக தமிழ் மக்கள்கிட்ட இருந்து உங்களை வெட்டிக்கிட்டு போறீங்களே கனிமொழி அவர்களே. பெண்ணாகவாது இங்க ரியாக்ட் பண்ண வேண்டாமா? ஒரு பெண்ணாகவாது பதில் சொல்ல வேண்டாமா? கட்சி தான் முன்னால வந்துருச்சு. கட்சிக்காரனை காப்பாத்துறதுக்காக அந்த பெண்ணை விட்டு கொடுக்குறீங்க. பார்ப்போம் மக்கள் என்ன பதில் சொல்லுகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.